ஓம் நமோ நாராயணா. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாதாவெளி பார்க்கலாம். ஒரு பலம் வீரம் சுத்தி பண்ணி எடுத்துக்கணும். பொருளுங்க எப்போவுமே அதுக்கு பயன்படுத்தும் போது சுத்தி பண்ணி தான் இருக்கணும். சுத்தி பண்ணாமல் எடுக்கலாம். அது எப்படி ஆகுன்றது நம்ம வேறு பொருளுங்க வச்சு எப்படி பண்ணுறதுன்றது பார்த்துக்கலாம். அது அப்போ நான் சொல்கிறேன். இது வீரம் ஒரு பலம் எடுத்துக்கிறீங்க. அதில் ஒரே கட்டியாக இருக்கணும். பொடி பொடியாக அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரே கட்டியாக இருக்கணும். அது சுத்தி பண்ணதாக இருக்கணும். சரியா? 5 சித்தா கெந்தகம் அது அது எடுத்துக்கணும். இப்போ எடுத்தாச்சு. கழுத்தில் போட்டு இளநீர் எடுத்துக்கணும். கஞ்சியெல்லாம் இல்லாமல் நல்லா இளநீராக பார்த்து அதை வாங்கிட்டு வச்சுக்கிட்டு இளநீரை ஊற்றி 3 ஜாமம் இதை நீங்கள் அரைக்கணும். சரியா? 3 ஜாமம் நல்லா மிளகு பதத்துக்கு வர அளவுக்கு 3 ஜாமம் அரைச்சி எடுக்கணும். இப்போ 3 ஜாமம் அரைச்சாச்சு. நல்லா மிளகு பதத்துக்கு வந்தாச்சு. சரி, அதை நீங்கள் எடுக்கிறீங்க. எடுத்து இந்த வீரத்துக்கு நீங்கள் அது கவசம் பண்ணணும். கவசம் பண்ணுறது எப்படி தெரியுமில்ல? இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு அது கூட தெரியலன்னா எப்படி? நல்லா கட்டியாக ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சி எடுக்கிறீங்க. அது உங்கள் கைக்கு ஒட்டாமல் கழுத்துக்கு ஒட்டாமல் இருக்கும். அப்படியே எடுத்து நல்லா கேப் இல்லாத அளவுக்கு நல்லா நல்லா பூசி விட்றீங்க. அடுத்து அதை லேசாக காய விட்றீங்க. காய விட்டு நீங்கள் இந்த தாளிக்காத சுண்ணாம்பை எடுக்கணும். தாளிக்காத கல் சுண்ணாம்பை எடுத்து அதே இளநீரை தண்ணியை விட்டுக்கிட்டு அதுவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து இதுக்கு மேலே இப்போ நீங்கள் வீரத்துக்கு கவசம் பண்ணியிருக்கீங்க. அந்த கவசத்துக்கு மேலே இதே இந்த சுண்ணாம்பில் மறுபடி கவசம் பண்ணுறீங்க. கவசம் பண்ணிவிட்டு அதை நல்லா காய விட்டு நல்லா காயணும். எப்போ போட்டாலும் நல்லா காய விட்டு தான் அடுத்து கவசம் பண்ணதோ இல்லைன்னா புடவை இதை செலமன் பண்ணுறதோ அதெல்லாம் செய்யணும். இப்போ அதை காஞ்சாச்சு. காய வச்சு வச்சுட்டு மறுபடி சுண்ணாம்பில் செலமன் பண்ணணும். இப்போ அதுக்கு மேலேயே 7 செலமண் சுண்ணாம்புலேயே செய்யணும். சுண்ணாம்பு நல்லா கட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த சுண்ணாம்பில் தான் நல்லா கேப் இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக, கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். கட்டியாக இல்லாமல் அதை அதில் தான் நீங்கள் சுண்ணாம்பு அந்த புடவை இதுக்கு செலமன் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்து செலமன் செய்யணும். இது ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா நல்லா காய விடணும். அடுத்து நீங்கள் அது செலமன் செய்யும்போது அந்த ஈரத்தை நல்ல உள்ளர இழுத்துக்கும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது காய நீங்கள் செய்யும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு பானை, ஒரு மண்ணை பானை மாதிரி ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க. வாங்கி அதில் சாம்பல் எடுக்கணும். கொஞ்சம் கூட ஈரப்பசன்றது இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான சாம்பலை எடுக்கணும். இப்போ அடுப்புலேருந்து எரிச்சது போதுமானது. ஆனால் அதில் தண்ணி விழாமல் இருக்கணும். அப்படியே எடுத்து நீங்கள் அந்த பானைக்கு உள்ளர போடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு கால்வாசி போடுறீங்க. கால்வாசின்னா அரைவாசி கூட போட்டுக்கோங்க. ஒரு பாதிக்கு ஒரு பாதின்ற உங்களுக்கு தெரியாது. ஒரு பலம் அந்த சாம்பலை போடுறீங்க அடியில். அதுக்கப்புறம் நம்ம இது கட்டி செஞ்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து பானைக்குள்ளார வைக்கிறீங்க. அதுக்கடுத்து திரும்பி சாம்பல் நல்லா கழுத்து வரைக்கும் நல்லா அழுத்தி நீங்கள் உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு 2 பலம் அளவுக்கு அந்த சாம்பல் உங்களுக்கு தேவைப்படும். சரியா? நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் எடுத்துக்கோங்க. நான் ஒரு அளவுக்கு நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி அந்த பானையில் வச்சு நல்லா இது பண்ணுறீங்க. அதுக்கு மேல் மூடி மூடி
நல்ல அந்த பானைக்கு வந்து நல்ல செலமண் செய்கிறீங்க, அது வந்து மண்ணில் கூட வந்து செஞ்சுக்கலாம். ஆனால் கம்பி கட்டி செலமண் செய்யணும். சரிங்களா? இப்போ செலமண் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியலன்னா கேளுங்க, எப்படி செய்யணுன்றது கூட வந்து நான் செஞ்சு கூட காட்டுறேன். அதைப்படி வந்து நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறத வச்சாச்சும் நீங்கள் செய்யுங்க. அதாவது கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு ஒரு பொருளை வந்து நம்ம அடுப்பில் வச்சு இது பண்ணும்போது அது புகஞ்சி காற்றா பறந்து போயிடும். அப்படி வந்து வீணாக்க வேண்டான்றதுக்காக தான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பாஸான பொருளுங்கள், பார்த்து பத்திரமா கையாளணும். சரியா? அடுத்து இப்போ வந்து அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சு மெதுவான தீயில் ஒரு ஜாமான், ஒரு மீடியம் வந்து எரிக்கணும். அந்த தீயில் வந்து மீடியமான தீயில் ஒரு ஜாமான். அதுக்கு அடுத்து வந்து நல்லா வேகமாக, நல்லா தீ வந்து அதிகமாக வச்சு ஒரு ஜாமம். இந்த 3 ஜாமமும் நீங்கள் அதை வச்சு எரிக்கணும். எரிச்சிட்டு ஒரு நாள் முழுவதும் காய விடணும். நல்லா வந்து ஆறணும். அது குளிர வச்சு ஆறணும். ஆறினதும் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளார நல்லா உருகி கட்டி இருக்கும். அது என்ன வீரம். சரியா? நல்லா காய விட்டு நீங்கள் குளிர வச்சு அதை எடுக்கிறீங்க. எடுத்து அந்த புடம் போட்டதை நல்லா பொறுமையாக பிரித்து பார்க்குறீங்க. பார்க்கும்போது அந்த பொருள் வந்து வெள்ளையாக நல்லா உருகி கட்டி இருக்கும். பார்த்து அதை எடுத்து நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. இப்போ பொடி பண்ணது எல்லாமே வந்து சேர்த்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எடை வருதோ அதே எடைக்கு ரசம் வந்து சேர்த்துக்கணும். அந்த எடைக்கு ரசம், சுத்தி பண்ண ரசத்தை வந்து அதே எடைக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா அரைக்கணும். நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த வேலையை வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து கண்ணாடி பாட்டிலில் தான் போட்டு பத்திரம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? வேறு எந்த பாட்டிலையோ மண்பானையிலையோ போட்டு வைக்காதீங்க. அதெல்லாம் வந்து அரைச்சிடும். ஏன்னா சுண்ணாம்பு இல்லையா? இது வந்து வாதம் வேலைக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். மருந்துக்கு வந்து பயன்படுத்தலாம். வெங்காரத்துக்கும் வந்து இது சேர்த்து 10க்கு 1. அதாவது வெங்காயம் வந்து 10 எடுத்திங்கன்னா இது வந்து இதுக்கு பேர் என்னன்னா வீரரசம் வெள்ளி குரு. சரியா? இது குரு மருந்து. இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. எடுத்திங்கன்னா அடுத்து இது வந்து குரு மருந்து. சரியா? இப்போ வந்து கெந்தகமோ இல்லைன்னா நாகமோ இல்லைன்னா வெல்வங்கமோ, இந்த 3லே வந்து எது எடுத்திங்கனாலும் 10க்கு 1 ஒரு குரு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வாதம் கிடச்சிடும். சரியா? நீங்கள் எது எதிர்பார்த்து நீங்கள் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இது வந்து நீர் வாங்கி வெள்ளியே ஆகும். சரியா? இது நீர் வாங்கி வெள்ளி ஆகும். வாத வேலை செய்கிறதுக்கு நல்லா குரு மருந்து வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இது வாத வெள்ளி செய்கிறதுக்கு இது ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு. இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். சரியா? இது நீங்கள் என்ன வேலைக்கு நீங்கள் செய்கிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, இந்த மெத்தடு உங்களுக்கு யூஸ் ஆகுமா, இதை நீங்கள் செய்ய போகிறீங்களா பார்த்துக்கிட்டு எனக்கு கால் பண்ணி பேசிட்டு கூட வந்து நீங்கள் செய்யுங்க. இல்லை உங்களுக்கு இதில் வந்து செஞ்சுட்டு இருக்கவங்களும் உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா தாராளமாக செய்யுங்க. ஆனால் எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யுங்க. அதுதான். பொருளுங்க வந்து வீணாக்கக்கூடாது. இது சிவனோட சொத்து. கொஞ்சம் கூட வந்து வேஸ்ட் ஆக்குனீங்கன்னா 7 ஜென்மத்தோட பாவம் உங்களுக்கு. அது சித்தர்களும் தெய்வங்களும் கொடுத்துருக்க ஒரு சாபம்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஒவ்வொரு பொருளுங்களும் பார்த்து கையாளணும். பக்தியாக, நம்பிக்கையாக, மெயினாக வந்து நம்பிக்கை வேணும். இப்போ ஒருத்தர் மேலே வந்து ஒரு காதல் பண்ணுறீங்க, இப்போ லவ் பண்ணுறீங்க, அவங்க மேலே வந்து உயிரே விடுற அளவுக்கு வந்து நீங்கள் எவ்வளவு அன்பா பாசத்தோடு நீங்கள் நேசிக்கிறீங்க. அதே மாதிரி தான்
நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொருள் மேலே வந்து நம்ம காட்டுற அன்பு அதுக்கு மேலேயே இருக்கணும். அன்பும் பக்தியும் மரியாதையும் ரொம்ப முக்கியம். கைப்பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது வந்து எது செஞ்சாலும் கரெக்டாக பார்த்து பொறுமையாக செய்யுங்க. இதில் வந்து அவசரப்பட்டால் உங்களுக்கு தான் நஷ்டம், வேறு யாருக்கும் கிடையாது. சரிங்களா? பொறுமையாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வெற்றி உண்டு. நீங்கள் 100% பார்க்கலாம். ஓகே.